ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க பிரசாந்த். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சீக்கண்ட் ஸ்கொயர் ஆஃப் 7 மைனஸ் 4x இன்டகிரேட் பண்ண போறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு. ஸோ எப்படி இன்டகிரேட் பண்ண போறோம்னு பாருங்க. ஹியர் நம்ம டைரக்டாவே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஐடென்டிட்டிய நம்ம யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணிடலாம். பட் நம்ம இங்க என்ன யூஸ் பண்ண போறோம்னா, சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஐடென்டிட்டி என்னன்னா, சீக்கண்ட் ஸ்கொயர் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி டிஎக்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோடைய ஐடென்டிட்டி என்னன்னா, இட் இஸ் tan of ax plus b by a. ஸோ இதுதான் இதோட ரிசல்ட். ஓகே. பட் இங்கேயே நம்ம அதை அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும் ஆன்சர் அப்படின்னா, tan of 7 minus 4x by -4. ஓகே. ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x தான் நம்ம டிவைட் பண்ணுவோம். பிளஸ் c. ஸோ எனிவே இதோட ஆன்சர் என்னவா வரும்னா, நெகட்டிவ் tan of 7 minus 4x by 4 plus c. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். பட் இதை நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவோம்னு பார்ப்போம். ஸோ we have I is equals to integral secant square of 7 minus 4x dx. இங்க நம்ம t is equals to 7 minus 4x சப்ஸ்டிடியூஷனுக்கு எடுப்போம். ஒன்ஸ் சப்ஸ்டிடியூஷன் எடுத்துட்டோம்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஒன்ஸ் we differentiate it, we get what dt by dx is equals to இது என்ன வரும்னா -4 அப்படின்னு வரும். From this நம்ம dx என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அப்ப dx என்னவா இருக்கும், dx is equals to negative dt by 4. ஒன்றும் இல்லைங்க, இந்த -4 லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வந்துடும், dx ரைட் ஹேண்ட் சைடு போயிடும். ஓகே. ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ எடுத்து நம்மளோட கொஸ்டின் ஐல சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ I is equals to integral secant square t into dx பதிலா dt இந்த -1/4 நான் இங்க போட்டுக்கிறேன். ஓகே, ஃபைன். ஸோ அடுத்த ஸ்டெப்ல -1/4 into secant square t இன்டகிரேட் பண்ணா நமக்கு tan t வரும். இது ஒரு இன்டெஃபினைட் இன்டெகிரல்ன்றதுனால பிளஸ் c போட்டுக்கிறேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ t யோட வேல்யூ என்னது, we have 7 minus 4x. So the final answer will be -1/4 into tan of 7 minus 4x plus c. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஆக்சுவலாக இதை தான் நம்ம சிம்பிளாக கண்டுபிடிச்சிட்டோமே. இருந்தாலும் போர்டு எக்ஸாமில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் இப்படி தான் சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச்.